வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 20/3/2026 பங்குனி மாதம் 6ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீன வரவுள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். டக்கென்று எடுத்த காரிய ஜெயம், இழுபறியாக இருந்த பிரச்சனை தீர்வது, உத்தியோகம் தொழில் வியாபாரம் அனுகூலம், சுபவிரிய பிராப்தம், வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் சந்தோஷ செலவுகளுக்கு உண்டான அனுகூலம், ரொம்ப நாட்களாக இழுபறியாக இருந்த சிக்கல் தீர்வது, வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் ஏற்படுவது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். லாபமும் சந்தோஷமும் அனுகூலம் காணப்படும், முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது, உத்தியோக ரீதியாக எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும், வியாபாரத்தில் அந்த சிக்கல் படிப்படியாக தீரும், தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் அனுகூலம் காணப்படும், அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தம், பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். இடமிருந்து வளம் போகிறதோ வளமிருந்து இடம் போகிறதோ எல்லாமே நடக்கும், தொழில் ரீதியாக பெரிய ஏற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம், பிள்ளைகள் விஷயத்திலும் குடும்பத்திலும் தாய் வழி உறவிலும் தந்தை வழி உறவிலும் பயணங்களிலும் அனுகூலங்கள் காணப்படும், வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். ஒரு மனக்குழப்பம், ஒரு சங்கடம், ஒரு பதட்டம் கண்டிப்பாக தீரும், அப்பாடா என்று பெருமூச்சு விடக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கவனம், பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம், அதே சமயம் மேலதிகாரிகள் பணவரவு புதிய முதலீடுகள் எல்லாம் டக்குன்னு கைகூடும், தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும், எடுத்த காரியத்தில் ஜெயம் சந்தோஷம் ஏற்படும், வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும், இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும், யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரும் வெற்றியும் பெரும் சந்தோஷமும் பெரும் யோகமும் காணப்படும், தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விட்டு கொடுத்து போகக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் பெரும் வெற்றிகளை பெறுவார்கள், குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு வேண்டாம், உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை தரும், சந்திராஷ்டிரமத்திற்கு உண்டான காலகட்டம் என்பதனால் பதட்டம் வேண்டாம், பொறுமை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. குடும்ப விஷயத்தில் கணவன் மனைவி விஷயத்தில் வெள்ளை கொடி காட்டுவது புத்திசாலித்தனம், காதல் அமைப்பில் அப்படியே இருப்பது நன்மை தரும், பிள்ளைகள் விஷயத்தில் யோக பலனை தரும், தாய் வழி உறவு தந்தை வழி உறவு கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம், பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றிகள் ஏற்படும், சத்துருக்கள் விஷயத்தில் சிறிது பாதிப்புகள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம், யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலாம். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம், தாய் வழி உறவு தந்தை வழி உறவு ஏற்றம் பெறுவீர்கள், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது கண்கூடாக பார்க்கலாம், அசையாமசைய பொருள் சேர்க்கை பண வரவு முதலீடுகள் எல்லாம் டக்குன்ற கை கொடுக்கும், நீண்ட நாட்களாக எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயம் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும், புதிய முயற்சிகள் ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம். வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் அபிராமி படிக்க தடைகள் நிவர்த்தி, அதில் 40, 59, 75, 91 முக்கியம்.
மேலதிகாரிகள் விஷயத்தில் அனுகூலம், சுபவிரயத்திற்கு அனுகூலம், அசையாமசையா பொருள் சேர்க்கைக்கு அனுகூலம். நீங்கள் கொடுத்து வைத்த பண விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் கூடக்கூடிய காலகட்டம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. இரத்தபந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும், விட்டு கொடுத்து போகக்கூடிய குடும்ப உறவுகளில் பெரிய வெற்றிகளையும் பெரிய சந்தோஷத்தையும் தனுசு ராசிக்காரர்கள் பெறுவார்கள். நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியான சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகரம். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய காரியகட்டம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி. புதிய முயற்சிகள் அனுகூலம். வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. தனிப்பட்ட செல்வாக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட சங்கடங்கள், இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறுவது மனதில் சந்தோஷமும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தலை முதல் கால் வரை தேக ஆரோக்கியத்தில் அதீத கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பம். எல்லா இடத்திலும் நன்மைகளும் அனுகூலங்களும் காணப்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், லாபம், சந்தோஷம் காணப்படும். பயணங்கள் வந்தால் அது மிகப்பெரிய வெற்றியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த சிக்கல் ஒன்று தீர்வது மிகப்பெரிய சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீனம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடிய காலகட்டம். உத்தியோக ரீதியாக ஏற்றத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி. தனிப்பட்ட செல்வாக்கு ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். புதிய முயற்சிகள் அனுகூலத்தையும் லாபத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தை பெற்றுத்தரும். வியாபாரத்தில் அந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோக மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.